இந்த தமிழை எங்களுடைய பண்பாட்டுக்கும் எங்களுடைய கலாச்சாரத்துக்கும் வீரத்துக்கும் அடையாளமான ஜாழ் மண்ணிலே தமிழை வளர்த்து கொண்டிருக்கின்ற தமிழுக்கான ஒவ்வொரு வித்துகளாகவும் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய புத்தகங்களை நான் வாசிப்பதற்காக இப்போதும் நான் நகுலா அம்மாவுடைய புத்தகம் மட்டுமல்ல எல்லாருடைய புத்தகங்களையும் சேகரிக்க தொடங்கி இருக்கிறேன். உண்மையாக சொல்வதென்றால் ஒரு சில விடயங்களை மட்டும் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் இதை முடித்துக் கொள்கிறேன். முதலாக என்ன இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அழைத்தவைக்கும் என்னுடைய பேராசான் அவர்களுக்கும் மற்றும் அவை கூடியிருக்கின்ற அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படிக்கின்ற காலங்களிலே ஒரு தமிழ் பண்டிதர் ஒருவரிடம்தான் தமிழை கற்றிருக்கிறேன். பண்டிதர் எப்போதுமே பண்டிதர் ஐயா என்னுடைய தமிழ் பாடங்களிலே என்னைத்தான் புத்தகத்தை வாசிக்க சொல்றார். உங்களுக்கு தெரியும், புத்தகங்களை வாசித்து அதற்குரிய விளக்கங்களை சொல்லி அதன் பிறகு அதனுடைய கேள்விகளை செய்வது தான் சாதாரணமான நடைமுறை. தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஓலைகளில் எடுக்கும் போது நான் நினைத்தேன் நான் ஒரு தமிழ் சார்ந்த துறை ஒன்றுக்கு போக வேண்டும் என்பதற்காக. தந்தையார் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் என்பதால் என்னுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்தது நான் ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று. ஆனால் ஓடவழியிலே நான் எடுத்துக்கொண்ட பெறுபவர்கள் அடிப்படையில் தந்தை எங்களுடைய பரம்பரையில் யாருமே மருத்துவர்கள் இல்லை என்ற அடிப்படையிலே நான் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். சிறு வயதிலிருந்து கவிதைகள் என்றால் புத்தகங்கள் என்றால் காதல். எல்லோரும் கேட்பார்கள், நீங்கள் எவ்வளவு துணிந்து செயற்படுகிறீர்கள், அதற்கு என்ன காரணம் என்று. உண்மை என்னவென்றால் நான் நினைக்கிறேன் எனது விருதறிந்த காலங்களில் இருந்து எனது அம்மா எனக்கு கதை சொல்வது வழக்கம். இப்போதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவது தொடக்கம் சகலத்துக்குமே யூடியூப் கொடுத்துவிட்டு யூடியூப்பை பிள்ளை பார்க்கும்போது சாப்பாடு தீர்த்துகின்ற வரலாறு தான் இப்போது இருக்கிறது. அம்மா குளிக்கும் போது கூட ஒவ்வொரு வாளி தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றுகின்ற நேரத்திலும் வாயிலிருந்து கதை வரவர். அரசர்களுடைய கதை, யானைகளுடைய கதை, யானைப்படை, குதிரைப்படை, சோழர் என்றால் என்ன, பல்லவர் என்றால் என்ன, பாண்டியன் என்றால் என்ன, கடற்புறாவாக இருக்கட்டும், சாண்டியனுடைய புத்தகமாக இருக்கட்டும். என்னுடைய அண்ணா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே ஆட்சிக் கல்வியிலே 96ஆம் ஆண்டு அவருடைய புகுந்த வருடம். அப்போது அவர்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து சாண்டியனுடைய கடற்புறா உட்பட பொன்னியின் செல்வன் புத்தகங்கள் அப்போது எங்களுக்கு 96-97ஆம் ஆண்டு காலப்பகுதிகளிலே மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும்தான் இருக்கிறது. பேராசிரியருக்கு ஞாபகம் இருக்கும், மண்ணெண்ணெய் விளக்கு மட்டும்தான் இருக்கிறது. இரவு 10 மணிக்கு பிறகு தலைமாட்டில் குப்பியொன்றை வைத்தபடி 2 மணி வரை படிப்பேன் என்றால் பல்கலைக்கழகத்திலே 7 நாளைக்கு பிறகு அந்த புத்தகங்கள் வைத்திருந்தால் திருப்பி கொண்டே பல்கலைக்கழக லைப்ரரியில் கொடுத்து விட்டு திருப்பி எடுத்துட்டு வர வேண்டும். ஸோ அண்ணா சொல்வார், நாளைக்கு புத்தகம் கொடுக்க போகிறேன், இன்றைக்கு முடித்து விடு என்றால் ஒரு பொன்னியின் செல்வனை 400 பக்கங்களாக இருந்தாலும் 600 பக்கங்களாக இருந்தாலும் அப்படியே வாசித்து விடுவேன். அண்ணா எதேச்சையாக வாய்ச்சிருக்காக நடுப்பத்திர புத்தகத்தை தொடர்ந்து அது 2 வசனத்தை சொல்லி யாரால் யாருக்கு சந்தர்ப்பம் கூட உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். யாரால் யாருக்கு கூறப்பட்டது என்றால் நான் அது யாரால் யாருக்கு இச்சந்தர்ப்பத்துக்கு கூறப்பட்டிருந்தது. என்னுடைய வரலாற்றிலே நான் ஓஷோவின் கவிதைகளில் இருந்து தமிழர்களுடைய கவிதைகளில் இருந்து எல்லா கவிதை புத்தகங்களையும் வாசித்திருக்கேன். அது தவிர என்னுடைய மாமனார் சாவகச்சேரி மண்ணுடைய பேராசிரியர் அருணாசலம் அவர்களை நினைக்கிறேன். அவர் ஒரு இலக்கிய ஆய்வாளர். அவர் 14 புத்தகம் எழுதியிருக்கிறார். நான் அவருடைய கடைசி காலங்களிலே கால் எடுத்திருக்கிற நேரம், டயபெட்டிக் காரணமாக, சிறுநீரக நோய் காரணமாக கால் வெட்டியிருக்கின்ற நேரங்களிலே அவருடன் போயிருந்து தமிழ் இலக்கியங்கள் சம்பந்தமாக கேட்டு, என்றால் அவர் விட்டு போன புத்தகங்கள் கிட்டத்தட்ட என்னிடம் 12,000க்கும் மேற்பட்ட தமிழ் இலக்கிய புத்தகங்கள் இருக்கிறது. அந்த புத்தகங்களை இருந்து இது யாருடைய புத்தகம், எப்போது வேண்டினீர்கள் என்றால் 78ஆம் ஆண்டு 84ஆம் ஆண்டு அவர் எழுதின புத்தகம், இவர் எழுதின புத்தகம் என்று சொல்லி அந்த அளவுக்கு எனக்கு தமிழிலே ஒரு காதல் இருக்கிறது. எங்களுடைய தமிழக வரலாறு வீரமும் காதலும் சிறந்ததுதான் என்னுடைய தமிழக வரலாறு. அந்த வகையில் ஒரு வீரப்பெண்மணியாக 13 புத்தகங்கள் எழுதுவதென்றால் சாதாரணமாக ஒரு சிறையில் இருந்த வண்ணம் எனக்கு ஒரு 40 பக்கம் கொண்டு ஒரு சின்ன புத்தகத்தை எழுதுவதற்கே சிறை காவலர்கள் கிழிக்க எழுதி அதை என்னுடைய தலைமாடில் என்றால் சிறையில் இருந்து ஒரு கடிதம் வெளியால் போனால் சிறை காவலர்களை தண்டிப்பார்கள். அப்போது அவர் சொல்ல டாக்டர் இதில் எழுதாதீங்கன்னு சொல்லும்போது என்னிடம் லீ குவான் யூ எனப்படுகின்ற சிங்கப்பூர் ஜனாதிபதியினுடைய தமிழிலே எழுதப்பட்ட புத்தகம் ஒன்றும், நெல்சன் மண்டேலாவினுடைய புத்தகம் ஒன்றும், அது தவிர சேகுவேலாவினுடைய புத்தகம்
வைத்துக் கொண்டுதான் அந்த 19 நாட்களை சிறையிலே கடத்தினேன். அப்போது எனக்கு ஏதாவது எழுத தோணும். சிறையில் இருந்த 19 நாட்களையும் நான் மறந்தே இருக்கிறேன் என்றால் காலமே எழும்பி முகம் கழுவினா பிறகு அந்த புத்தகங்கள இடுக்குகளில் ஏதாவது எழுதுவேன். எழுதி திருப்பி அதை வெட்டி திருப்பி எழுதி நான் வெளியில் வந்து ஒரு 5 நாட்கள் நான் பட்ட வேதனைகள் அந்த புத்தகங்களாக எழுதியிருக்கிறேன். நான் அதை வெளியிடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதை நான் எழுதி அப்போதே மக்களிடம் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய சுயசரிதையும் எழுத தயாராக இருக்கிறேன். கவிதைகள் என்றால் எனக்கு அவ்வளவு விருப்பம். ஏனென்றால் அந்த உப்பு கவிதை என்று சொல்றார்கள். அந்த இப்போது கவிதை எழுதும் மரபுகள் மாறிக்கொண்டே போகிறது. ஆனால் பழைய கவிதை ஆசிரியர்கள் ஆழமான வரிகளை வாசிக்கும் போது மழை என்றால் மழையின் அனுபவங்கள் கிடைக்கும். மாலை நேர சூரியன் மறைகின்ற அவர்கள் எழுதுகின்ற வசனங்களிலே அவ்வளவுக்குமான அப்போது நாங்கள் அந்த புத்தகங்களிலே ஆழமாக கண்ணதாசனுடைய கவிதைகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய கவிப்புலவர்களுடைய கவிதையாக இருக்கட்டும் அந்த கவிதைக்குள்ளேயே போய் இருக்கின்ற ஒரு உணர்வுகள் அப்போ அந்த புத்தகங்களை வாசிக்கும் போது ஏற்படும். அம்மாவினுடைய புத்தகத்தை நான் இன்னும் வாசிக்கிறேன். அவற்றுக்குரிய சிறந்த ஒரு ஆய்வுரை ஒன்றினை அல்லது ஒரு கருத்தொன்றினை என்னுடைய புத்தகத்தில் வெளியிடுவேன். என்னுடைய சாவகச்சேரி அம்மா இருந்த பிறந்த இடம் சிறுப்பட்டி பூந்த இடம் காவடி அங்கே வைக்காமல் சாவகச்சேரியிலே வைத்தக்கூடிய முக்கியமான காரணம் இப்போது சாவகச்சேரி மண் ஒரு பேசு பொருளாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று கூட டிசிசி மீட்டிங்கில் கூட எப்போதுமே சாவகச்சேரி பற்றி கதைக்காத அரசியல்வாதிகள் சாவகச்சேரி வைத்தியசாலையிலே குறைபாடு என்று கதைக்கும் அளவிற்கு உலகம் அளவிற்கு சாவகச்சேரி மண் எப்போது போயிருக்கிறது. அந்த வகையிலே ரவிராஜ் ஐயா அவர்களுக்கு பிறகு வரலாற்றிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே அரசியல்வாதியாகும் என்ற எந்த கனவு கூட இல்லை. அப்போது